பகல் நேர அல்லிகள் பாகம் 3. அதிர்ச்சியோடு எழுந்து போய் தொலைபேசி ரிசீவரை எடுத்து மயக்கமாக கிடந்த காந்தாமணியிடமிருந்து பறித்தார் தேவநாதன். ஹலோ, தேவநாதன் பேசுகிறேன். நாங்கள் போலீஸ் கண்ட்ரோல் அறையிலிருந்து பேசுகிறோம். உங்கள் கார் விபத்துக்குள்ளாயிடுச்சு சார். டிரைவரும் காரில் இருந்தவர்களும் அந்த இடத்துலையே இறந்துட்டாங்க. விபத்தா? எந்த இடத்துல நடந்தது? கிண்டி பக்கத்தில் சார். கார் நம்பர் TN012676. அந்த நம்பரை அப்படியே வச்சுத்தான் உங்கள் காருன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு இப்போ தகவல் கொடுக்குறோம். இப்போ வரேன் சார் சொல்லிவிட்டு ரிசீவரை சாத்தின தேவநாதன் மயக்கம் தெளிய ஆரம்பித்த காந்தாமணியை பார்த்து சொன்னார். விபரமாக கேட்காமல் நீ பாட்டுக்கு தாரிகா போன கார் விபத்தாயிடுச்சுன்னு கலேபுரம் பண்ணிட்டியே. எல்லாருமே திகைப்போடு தேவநாதனை பார்க்க அவர் தொடர்ந்தார். விபத்துக்குள்ளான கார் ஆஃபீஸ்க்கு உபயோகப்படுத்திருக்க கார். தாரிகா இப்போ போனது மாருதி கார். அடிபட்டு இருந்தது ஆடிட்டர் பலராமன். கடவுளே, அவரா? டெல்லியிலிருந்து வந்திருந்த விசிட்டர்ஸை வழியனுப்ப விட்டு ஏர்போர்ட்டிலிருந்து திரும்பி வரப்போ விபத்து ஆயிடுச்சு. கலவரத்தோடு அவரை பார்த்தாள் காந்தாமணி. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லலைனா நீங்களும் அந்த காரில் தான் போயிருப்பீங்க இல்லையா? இன்னும் தகவல் கிடைச்சிருக்காது. தாரிகா எங்கே போயிருக்காள்? அவளோட தோழி ரமா வீட்டுக்கு போய் அவளை கூட்டிகிட்டு திருமண அழைப்புதல் தரப்போகிறதா சொன்னான். அந்த பொண்ணு வீட்டில் ஃபோன் இருக்கா? இருக்குது. உடனே ஃபோன் பண்ணி தாரிகாவை இப்படி அவளை திரும்பி வர சொல்லு. எதுக்கு? நான் முன்னாடி போகிறேன். நீயும் தாரிகாவும் ஆடிட்டர் பலராமன் வீட்டுக்கு வாங்க. அவரோட மனைவிக்கும் மகளுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டாமா? தலையாட்டி விட்டு ஃபோனை நோக்கி போனாள் காந்தாமணி. மீண்டும் அத்தியாயம் 4 சந்திப்போம். வணக்கம். பகல் நேர அல்லிகள் அத்தியாயம் 4. விடியற்காலை நேரம். குமரவேல் அந்த பழைய கட்டிடத்தினுள் நுழைந்தான். சைக்கிளை மரத்தின் அடியில் நிறுத்திவிட்டு குறுகலான கதவுக்குள் சென்றான். 1.5 அடி அகலத்தில் நீல வரந்தா இடைஞ்சலாய் உள்ளே சென்றது. வரந்தாவின் முடிவில் பெரிய அறை. அங்கே 3 பேர் பேப்பர் கட்டுகளை அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். காற்றில் அச்சுமையின் மனம். அரை முழுக்க கட்டுக்கட்டாய் செய்தித்தாள்கள். சூடான செய்திகளை கர்ப்பம் தாங்கிக் கொண்டு பிரசவத்திற்காக காத்திருந்தன. ஒரு ஆள் குரல் கொடுத்தாள். தோ குமரவேல் வந்தாச்சு. என்ன குமரவேல், லேட் பண்ணிட்டேன்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. சமாதான குரலில் குமரவேல் சொல்ல அந்த ஆசாமி கரை பற்களால் சிரித்தாள். பரவாயில்லை, இன்னைக்கு கட்டு வந்ததே லேட்டு தான். இன்னொருவன் குறுக்கிட்டான். முதலாளி குமரவேலை பார்க்கணுன்னு சொன்னார் இல்லையா? ஆமாம்ப்பா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். முதலாளி உன்னை பார்க்கணும்னு சொன்னார். எதுக்காக? என்ன விஷயம்னு தெரியாது. நீ வந்தால் உடனே உன்னை வந்து பார்க்க சொன்னார். அவன் நெற்றியை சுருக்கினான். எதற்காக? இந்த மாதத்தில் அம்மாவுக்கு மருந்து வாங்குவதற்காக 2 முறை சம்பளத்தில் முன்பணம் வாங்கிவிட்டது. எதற்காக கூப்பிட்டிருப்பார்? அது விஷயமா கேட்பதற்காக கூப்பிட்டிருப்பாரோ? அவரை போய் பார்த்துவிட்டு சீக்கிரமாக வந்துடு குமரவேல். உனக்கு ஏரியாவில் லேட் டெலிவரின்னு நிறைய குறை. உடனே வரேன் சொல்லிவிட்டு வேகமாய் நடந்து பக்கத்து அறைக்கு சென்றான் குமரவேல். நாற்காலிக்கு சாய்ந்து ஏஜெண்ட் உட்கார்ந்திருந்தார். கதர் சட்டை, வேட்டி, நெற்றியில் அகலமாய் விபூதிப்பட்டை. வணக்கம் சொல்லிக்கொண்டு குமரவேல் பவ்யமாய் கேட்டான். வர சொன்னீங்களா சார்? ஆமாம். அவர் கையில் பாக்கு பொட்டலம் பிரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. என்ன விஷயம் சார்? நீ வேலையை விட்டு நின்றுடு. வாயில் பாக்கை மென்று கொண்டே
அவர் சர்வசாதாரணமாய் சொல்ல குமரவேல் திகைத்தான். சார், என்ன சொல்கிறீங்க? ஏன்பா, சரியாக காதில் விழலையா? நீ வேலையை விட்டு நின்றுடுன்னு சொன்னேன். வேலையை விட்டு நிறுத்துகிற அளவுக்கு நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? உலகத்தில் எந்த தப்பை வேணும்னா மன்னிக்கலாம், ஆனால் பொய் சொல்கிறத மட்டும் மன்னிக்கவே முடியாது. நான் என்ன சார் பொய் சொன்னேன்? ஆமாம், நீ என்ன படிச்சிருக்க. திடுக்கிட்டான். பேச்சும் வரவில்லை. என்னப்பா ஒன்றும் பேச மாட்டேங்கிற? நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் சார். ஆனால் என்கிட்ட என்ன சொன்னேன்? 10வது வரைக்கும் படிச்சிருக்கதா சொன்னேன். பொய் தானே? சார், டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னால் வீடு வீடாக போய் பேப்பர் போடுற இந்த வேலைக்கு என்னை எடுத்திருக்க மாட்டாங்க சார். அதனால தான் நான் அப்படி ஒரு பொய்யே சொன்னேன். இப்போவும் கூட நீ பாதி உண்மையை தான் சொல்லியிருக்க. பிஎஸ்சி வரைக்கும் தான் படிச்சிருக்கியா? அதற்கு மேலே நீ எம்பிஏ படிக்கல? இதெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க? யார் சொன்னா என்ன? கேட்ட கேள்விக்கு பதில். ஆமாம் சார், நான் எம்பிஏ படிப்பை பாதியிலே நிறுத்திட்டேன். எம்பிஏ முடிச்சிருந்தா இந்த நேரம் ஒரு கம்பெனியில் நீ மேனேஜராக இருந்திருப்ப இல்லையா? வீடு வீடாக போய் இப்படி பேப்பர் போட்டிருக்க மாட்டேன். இப்போதைக்கு இந்த வேலை தானே சார் என் குடும்பத்திற்கு சோறு போடுது. நான் வேறு வேலைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன். 5வதை தாண்டாத நான் உன்னை வச்சு இப்படி ஒரு வேலை வாங்குறத சங்கடமாக நினைக்கிறேன். நீ இந்த வேலையை விட்டால் தான் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுவேன். திடீர்னு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? நீ என்னவோ செய். உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலையை எங்கன்னா பாரு. கனக பிள்ளைக்கிட்ட சொல்லி சம்பள பாக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு போ. என் அன்பளிப்பாக 500 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோ. அவர் தீர்மானமாய் சொல்லிவிட கவலையில் இறுகி போன முகத்தோடு வெளியே வந்தான் குமரவேல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கத்துடன் நான் உங்கள் மதி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.